இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அனார்கலி சுடிதார் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். ஸோ மேலே அந்த 4ஆக மடித்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த 6 இன்ச்சு கோல் பண்ணி மார்க் பண்ணுவேன். இந்த 6 இன்ச்சு ஏன் வைக்கிறேன்னா, நார்மலாக 10 இன்ச்சுலேருந்தே லூஸ் வருது இல்லையா இடுப்பு லூஸு. ஸோ 6 கீழே தான் அந்த இடுப்பு லூஸ் கரெக்டாக வருது. ஸோ 6 இன்ச்சுக்கு நார்மலாக ரவுண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த இடுப்பு லூஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒன் சைடுக்கு வந்து 9.5 வந்துச்சு, 9.5 வந்துச்சு. ஒரு சைடுக்குன்னா 4. ஸோ ஒரு சைடுக்கே 9.5 வந்துச்சு. அந்த 9.5 அந்த கோல் பார்த்து கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். கரெக்டாக தான் வந்துருச்சு. ஒரு 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரவுண்டை இறக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 6 இன்ச்சுலேருந்து வைங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் கோல் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, இப்போ 10 இன்ச்சு 11 இன்ச்சு அப்படி வருது, 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன்ல அதை, அப்போது ஒரு சைடுக்கே உங்களுக்கு 11 இன்ச்சு வருதுன்னா அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 7 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டாப்போட ஹைட் வந்து மொத்தம் வந்து 44 டாப்போட ஹைட்டு. ஸோ 15 இன்ச்சு இன்ச் டேப்பில் மேலே செஸ்ட்டோட பொசிஷன் 15 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு மீதி வரதை அப்படியே ஹைட்டை இன்ச் டேப்பை அப்படியே சென்டர் பண்ணி கோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ச் டேப்பை நகர்த்தாமல் அப்படியே மார்க் பண்ணுறேன். நீங்கள் அந்த 15 கம்மி பண்ணிவிட்டு மொத்தம் மீதி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சாலும் சரி, இல்லை இன்ச் டேப்லேயே அந்த 15 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் என்ன ஹைட் அவங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்களோ அந்த ஹைட்டுக்கு கோல் பண்ணிக்கிட்டாலும் சரி. பண்ணிவிட்டு அந்த இடுப்பு போர்ஷனில் வர பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஃபுல் சர்க்கிள், ஒரு சாரியோட ஃபுல் சர்க்கிள். ஆனால் செஸ்ட்டுக்கு துணி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதிக்கிற துணி தான் நீங்கள் 4ஆக ஃபோல்டு பண்ணணும். ஓகேங்களா? செஸ்ட்டுக்கு கட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா அப்புறம் பத்தாது. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கார்னரில் இப்படி மீறுது இல்லையா, இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. அவங்க வந்து லெக்கிங்ஸ் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே கீழே தர வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த துணியும் மீறாது. அதனால் அதை ஹைட்டு வந்து கம்மியாக கேட்டதுனால துணி கொஞ்சம் மீந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கோல் வந்து ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஒரு புடவையை வந்து மடித்து போட்டால் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு கோல் இருக்குது. ஃபுல் கோல் சர்க்கிள் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபுல் சர்க்கிள் அனார்கலி ஃப்ராக் கட் பண்ணுறது. இதே வந்து ஸ்கர்ட்டுக்கும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், லேங்காவுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.